காமராஜர் அரங்கில் தென்னிந்திய வழக்கறிஞர்கள் அமைப்பின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் உரையாற்றியிருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் மோடி அரசாங்கம் நிறைவேற்றிய 3 கிரிமினல் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடக்கத்திலிருந்தே இந்த 3 கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து வருகிறோம். இன்றைக்கு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறோம். இன்றைக்கும் அவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்களுடைய போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆதரவினை தரும், நாம் தொடர்ந்து போராடுவோம், நிச்சயம் நாம் வெல்லுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் சட்ட நாளாகும். அன்றைய நாள்தான் நவம்பர் 26, 1949 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்டம் முன்வைக்கப்பட்டு நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்திற்கு இன்றைக்கு கெடுதலை ஏற்படுத்த வேண்டும், இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற அரசியல் சட்டத்திற்கே இன்றைக்கு அச்சுறுத்தலை கொடுத்து வருவது பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் தான் என்பதை நாடறிந்திருக்கிறது. இன்றைக்கு திடீரென்று மோடி ஏதோ அரசியல் சட்டத்தை அவர்தான் தூக்கி பிடிப்பது போல நாடகமாடுகிறார், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அரசியல் சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கிற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனுஸ்மிருதியை, சனாதன கொள்கைகளை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடுகிற ஒரு அமைப்பு தான் RSS. எனவே நாம் அம்பேத்கர் தலைமையில் உருவான அரசியல் சட்டத்தை போற்றுகிற நேரத்தில் அந்த அரசியல் சட்டத்திற்கு அச்சுறுத்தலை கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்புகளுக்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக செயல்படுவதற்கு நாம் அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்க வேண்டும். இந்தியா என்பது ஒன்றிய அரசு, ஒன்றியம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார். இந்தியா அது மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கொள்கையை முன்வைத்து மாநில உரிமைகளை எல்லாம் தகர்த்தெறிவது, கூட்டாட்சி நெறிமுறைகளை எல்லாம் தகர்த்தெறிவது என்ற முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து இந்திய ஒன்றியம் என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். மக்களுக்கான ஒரு நல்லாட்சி மைய ஒன்றியத்தில் அமைய வேண்டும் என்று நாம் போராட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி அரசு மக்கள் நல அரசாக இல்லை, மக்கள் விரோத அரசாக அடானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகளுக்கு சாதகமான அரசாங்கமாகத்தான் செயல்படுகிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் நிலைகுலைந்து வருகிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருகிறது, விலைவாசி உயர்ந்து வருகிறது, பணவீக்கம் உயர்ந்து வருகிறது, இந்திய நாட்டின் அந்நிய கடன் அதிகரித்து வருகிறது, ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருகிறது, பொருளாதாரமே இன்றைக்கு நிலைகுலைந்து வருகிற நேரத்தில் மோடி அரசாங்கம் மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு பெருமுதலாளிகளுக்காகத்தான் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும், மக்களை திரட்டி போராட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகோள் விட்டிருக்கிறேன். அதே போல் இப்பொழுது மணிப்பூர் இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் இன்றைக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் என்று அதை திரும்பவும் அங்கே செயல்படுத்துகிறார்கள். மணிப்பூர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்பதை மோடி ஒப்புக்கொள்கிறாரா என்ற கேள்வியே வருகிறது. நாடுதான் முக்கியம், நாடுதான் முதன்மையானது என்று பேசுகிற மோடி மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை ஒப்புக்கொள்கிறாரா? இதுவரையிலும் மணிப்பூருக்கு அவர் போக மறுப்பது ஏன் போகாமல் இருக்கிறார்? மணிப்பூர் மக்களை சந்திப்பதற்கு ஏன் தயங்குகிறார்? அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளோடு பேசுவதற்கு ஏன் தயங்குகிறார்? இதை இன்றைக்கு மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள்.
மணிப்பூர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியா இல்லையா? மோடியினுடைய பதில் என்ன, அமித்ஷாவினுடைய பதில் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் ஜார்க்கண்டில் தேர்தல், மகாராஷ்டிராவில் தேர்தல். இந்த தேர்தலில் ஜார்க்கண்ட் மக்களும் மகாராஷ்டிரா மக்களும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டு அணி கட்சிகளை எல்லாம் வீழ்த்துவதற்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அதனால்தான் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள், நிதானத்தை இழந்து பேசுகிறார்கள். மிகுந்த கீழ்நிலைக்கு போய் எதிர்க்கட்சிகளை இன்றைக்கு அவதூறு சொல்லவும் எதிர்க்கட்சிகள் மீது பழியை போடுவதும் இன்றைக்கு அவர்களுடைய நோக்கமாக வந்திருக்கிறது. மக்கள் இன்றைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டை தகர்த்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின்பால் நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது.